Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஒரு பாவக்காய் பொரியல் வந்து பண்ண போறோம். அது வந்து கசப்பே இல்லாம அது வந்து அதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லி கொடுக்கேன். கசப்பே எல்லாம் எடுத்து ரொம்ப டேஸ்டா அது வந்து நம்ம பண்ணி சாம்பார் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெஸ்டான ஒரு டிஷ்ஷா நம்ம வந்து பண்ண போறோம். சோ அதுல நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குறனால நம்ம வந்து அதனால பொரியல் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். சோ வாங்க நம்ம வந்து அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேன்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு பாவக்காய் பொரியலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊத்துனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் என்னன்னாலும் பரவாயில்லை, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுனாலும் ஓகே, உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் வந்து 3 வத்தலை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அந்த கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே அதிலே வந்து கொஞ்சம் ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூடை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தட்டி. அது அப்புறம் வந்து ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 2 பல்லாரி மீடியம் சைஸ் பல்லாரி வந்து நான் அப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதையும் இதில் வந்து சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை போட்டோடனே நல்ல ஸ்மெல் வருது. அந்த பாவக்காயிலே ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறையா வந்து ரொம்ப நல்ல சத்து உள்ளது. நிறையா நீங்கள் வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் பாவக்காய் வந்து பொரிச்சு நம்ம சாப்பிட்றத விட நம்ம வந்து இப்படி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா இன்னும் அதில் உள்ள பெனிஃபிட் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ வந்து பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம 2 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸு வெட்டி வச்சுருக்கிறது வந்து சேர்க்கும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு சால்ட் போட்டோன்னா வெங்காயம் வந்து டக்குன்னு குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி. நீங்கள் வந்து கூட காரம் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே கொஞ்சம் நல்லா உரைப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரைப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு உரைப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கிடலாம். பாவக்காய் வந்து என்னென்னா பாவக்காய் கசக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாவக்காய் அப்படி வெட்டி வச்சுட்டு இதில் வந்து லெமனை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆயிரும்னா இந்த லெமன் ஜூஸை நம்ம ஊற்றி பாவக்காயில் ஊற வைக்கும்போது அந்த கசப்பை வந்து எடுத்துரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பாவக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு மெலன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது. அப்போ உங்களுக்கு அதில் உள்ள பெனிஃபிட்டும் அப்படியே இருக்கும். நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, அதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த கசப்பை எடுத்துரும். ஸோ அதனால் இப்படி நீங்கள் வந்து பாவக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமனில் வந்து ஊற வச்சுட்டு இந்த அடியில் லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஜூஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஜூஸை நான் வந்து பாவக்காய் அந்த லெமன் ஜூஸையும் சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம வந்து மூடி அதை குக் பண்ணும்போது நான் கரெக்டு ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு எவ்வளோ சால்ட் வேணும்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தீயையும் கொஞ்சம் குறைச்சி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம், இன்னொரு 5 நிமிஷம். லெமன் வந்து நான் வந்து 1 லெமன் புழிஞ்சி அந்த இதில் ஊற வச்சுருக்கேன். பாவக்காய் பொறுத்து இது வந்து 150 பாவக்காய்க்கு நான் 1 லெமனை போட்டு புழிஞ்சி ஊற வச்சேன். நீங்கள் நிறைய பாவக்காய்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் கோட் ஆகணும் அந்த ஜூஸு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா குக் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், நீங்கள் துருவின தேங்காய் அல்லது தேங்காய் பவுட்ரு எதுனாலும் பரவாயில்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை, இது வந்து வேர்க்கடலையை வந்து நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1-2 அரைக்கணும், ரொம்ப பொடி மாதிரி அரைக்காமல் வேர்க்கடலையை வந்து
1 2 நல்லா வறுத்து 1 2 அரைச்சி அது 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம வந்து லெமன் ஜூஸில் ஊற வச்சு பண்ணியிருக்கோம். அப்போவே உங்களுக்கு அந்த கசப்பெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் வந்து அந்த கசப்பெல்லாம் போய் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம பாவைக்காய் பொரியல். வாங்க நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம பாவைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாஸ்டர் ஷெஃப்பையும் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா கசப்பெல்லாம் எடுத்து சின்ன பிள்ளைகளும் டேஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அவனை கூப்பிட்டு வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஸ்பைஸியாகவும் ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்லி, டு யூ லைக் இட்? எஸ். பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகளும் சாப்பிடும். ஏன்னா கசப்பே இல்லை, அதில் வந்து அவ்வளோ கசப்பு போயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸை கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை தான் செய்வீங்க, இதே ஸ்டைலில் தான். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஸ்டைலை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு அந்த கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.